ஹாய் எவ்ரி ஒன். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் நிறைய பேர் ஓபியில் டவுட் கேட்குறது என்னென்னா, நான் எந்த சைடில் படுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன் ரெக்கமெண்டட் பை ஆல் டாக்டர்ஸ் இஸ் தட் நீங்கள் ஏதாவது ஒரு சைடுக்கு திரும்பி படுக்கலாம், லெஃப்ட் ஆர் ரைட். லெஃப்ட் இஸ் பெட்டர். பட் எனிவே இப்போ நான் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் தொடர்ந்து லெஃப்ட் சைட்லேயே படுத்துட்டு இருப்பாங்க த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி. அதுவும் வந்து ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ யூ கேன் ஸ்லீப் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். நேராக நீங்கள் படுக்கக்கூடாது, இல்லை வந்து கமுந்து படுக்கக்கூடாது. இது வந்து நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து நேராக படுக்கிறீங்க இல்லை கமுந்து படுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? யூட்ரஸ்க்கு போகிற பிளட் சப்ளை சரி, பேபிக்கு போகிற பிளட் சப்ளை சரி கம்மியாகும். சைடில் திரும்பி படுக்கும்போது நம்மளோட மேஜர் ஆர்ட்ரிஸ் வந்து யூட்ரஸ்க்கு பின்னாடி தான் இருக்கும், மதரோட மேஜர் பிளட் வெசல்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நல்ல பிளட் ஃப்ளோ போகும்போது தான் பேபிக்கும் நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். தட் இஸ் நம்பர் ஒன். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து நேராக படுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்டாமினல் ஆர்கன்ஸ் மேலே இருக்கிற ப்ரெஷர்லாம் அதிகமாகும், மூச்சு வாங்குறது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அதிகரிக்கும். லெஃப்டில் திரும்பி படுக்கும்போது ஒரு ரைட்டில் திரும்பி படுக்கும்போது இந்த சிம்டம்ஸ் வந்து கம்மியாகும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன கேட்பாங்க, மேம் நான் இப்போ லெஃப்டில் படுத்துட்டு இருக்கேன், நான் திரும்பி ஏஞ்சி அப்புறமா தான் ரைட்டில் திரும்பி படுக்கணுமா, இல்லை அப்படியே படுக்கலாமா, நான் அப்படியே திரும்பி படுத்துட்டேன்னா கொடி சுத்திக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு டைரெக்டாக திரும்பி படுக்கலாம், நோ இஷ்யூஸ் வித் தட். அதுக்கும் கொடி வந்து பேபி கழுத்தில் சுற்றுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது பேபியோட நேச்சுரல் மூமெண்ட்ஸ்னால கொடி சுற்றலாம், சுத்தாமையும் இருக்கலாம். ஸோ அது நம்ம கையில் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.